தமிழ்நாடு மின்சார வாரியத்துல நடந்த 400 கோடி ரூபாய் டிரான்ஸ்பார்மர் ஊழல் பற்றி அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. அதற்கு அவர் சொன்ன பதில பார்க்கலாமா? மின்சாரத்துறையின் சார்பில் கொள்முதல் செய்யப்படுகின்ற அனைத்து உபகரணங்களும் முறையாக ஆன்லைன் மூலமாக டெண்டர் விடப்பட்டு என்னது முறையான டெண்டர்? முறையான டெண்டர்னா டெண்டருடைய ஐடியா என்ன தெரியுமா? பல பேர் போட்டி போடணும். போட்டினா என்ன தெரியுமா? போட்டினா வெவ்வேறு ரேட் கொடுத்தாதான் போட்டி. நானும் இன்னொருத்தர் 4 பேர் பேசி வச்சுட்டேன், எல்லாம் ஒரே ரேட்டு கொடுங்கப்பா அப்படின்னா அது பேர் போட்டி. ஒரு உதாரணத்துக்கு சொன்னா 250 kVA டிரான்ஸ்பார்மர் உங்க மின்சார வாரியத்துல வாங்கியிருக்கிறாங்க. எவ்வளவு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க? 34 பேர் போட்டி போடுறாங்க. 34 பேர் போட்டி போட்டு 34 பேரும் நவம்பர் 2021 7,51,660 ரூபாய் அப்படின்னு 34 பேரும் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு பேர் கூட்டு சதி இல்லாம வரைக்கிறாங்க. இதுக்கு பேர் டெண்டரா? இதுக்கு பேர் எஃப் டெண்டர், பிக்சிங் டெண்டர். அதற்கென்று ஒரு குழு இருக்கிறது, கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டி தான் விலைப்பட்டியலை நிர்ணயம் செய்து இந்த விலை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்பதை தீர்மானித்து அதற்கான உத்தரவுகளை வழங்குகின்றார்கள். அந்த கமிட்டி தான் சார் ஃப்ராடே. அந்த கமிட்டி தான் இந்த ஃப்ராடு வேலையை பண்றதே இல்லையா? நீங்க சொல்ற அந்த ஸ்க்ரூட்டினைசிங் கமிட்டி, டெண்டர் ஸ்க்ரூட்டினைசிங் கமிட்டி என்ன பண்ணிருக்கணும்? மார்க்கெட் ரேட்டை பார்த்துருக்கணும். என்னடா ராஜஸ்தான்ல அதே நவம்பர் 2021 காப்பர் வைண்டிங் வயர் 5,48,000 315 kVA வாங்கியிருக்காங்க. 250 kVA 7,51,660 சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி, அதுவும் 34 பேரும் ஒரே ரேட்டை சொல்றீங்களாப்பான்னு சொல்லி கேன்சல் பண்ணிருக்கோம். 500 kVA டிரான்ஸ்பார்மர்ல ராஜஸ்தான் 7,87,000 வாங்கியிருக்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? மின்சார வாரியம் 13 லட்சத்தி சொச்சம் 26 பேர் ஒரே ரேட் அச்சடிச்ச மாதிரி கொட்டேஷன், அதை 12.5 லட்சத்துக்கு குறைச்சு 12.5 லட்சத்துக்கு வாங்குறோம் அப்படின்னு இந்த கமிட்டி முடிவு பண்ணுது. அப்ப இந்த கமிட்டி என்ன பண்றாங்க? இந்த கமிட்டியும் கூட்டு சதி பண்றாங்க. கமிட்டி மட்டுமா, உயரதிகாரிகள்லாம். ஆமா, உயரதிகாரியும் தான். ராஜேஷ் லக்கானி உள்பட இந்த உயரதிகாரிகள் எல்லாருமே இந்த கூட்டு சதியில இன்வால்வ் ஆகி தானே இப்படி ஒரு அப்ரூவல் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு ஊழல் உங்கள் துறையில நேரடியாக நடந்திருக்கிறது. இது ஊழலே இல்லை அப்படின்னா எப்படி? இதில் எந்த விதமான தலையீடுகளும் இல்லை, இருக்காது. ஏன்னா அப்படி தலையீடு இருக்க முடியாது. எல்லாமே ஆன்லைன் டெண்டர், முழுக்க ஆன்லைன் டெண்டர். நிறைய பேர் அதில் கலந்துக்கிறாங்க.